மாறி கோபோர்ட் பை எஸ் நம்ம வண்டியில வசந்தன் கோத சென்னை சிட்டில the celebration begins special partner தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை Co-presented by Indicus Paints, Stepstone Alam, Chennai's first active senior citizen villa community near Pundamalli, Jolana Audio Offer, Anandam Silks, Ramanathapuram, Kumbakonam, Thanjavur, Rajapalayam மற்றும் புதுக்கோட்டை. சி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆனந்தி 75 வருஷம் இன்னைக்கு 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அந்த சுதந்திர காற்றை சுவாசிச்சு நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி பேசுறோம், நடக்கிறோம், பாடுறோம், ஆடுறோம், கருத்துக்களை வெளிப்படுத்துறோம். இதை விட லைஃப்ல வேற என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ போராட்ட வீரர்கள் இருக்காங்க, அவங்களுடைய தியாகம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, ஆனா இந்தியா அப்படின்னு நம்ம ஒரு எடுத்துக்கும் போது பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெவ்வேறு ஊர்கள் இருக்கு, வெவ்வேறு மொழிகள் இருக்கு, வெவ்வேறு கலாச்சாரம் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்ந்து செலிப்ரேட் பண்ண வேணாமா? அதுதானே இந்தியா, அதுதான் சொல்ல வருது. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் மக்களை பிடிக்க போறோம். அவங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்து எல்லாரோடய சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறோம். பண்ணிடுவோமே. ஃபர்ஸ்ட் வரப்போற டீம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம். எந்த ஸ்டேட் அப்படின்ற ஃபீல் கொடுத்த உடனே அந்த தப்பட்ட சவுண்ட் அடிச்ச உடனே எல்லா சைடும் திரும்பி பார்க்கறோம். பச்சை பசேல்னு இருக்கும் ஊரு. அந்த கண்கள் வந்து அந்த மொழி பேசும் அப்படின்னு சொல்லலாம். அழகின் எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். என்ன வேணா சொல்லினே போலாம் நதி. சோ அந்த மாதிரியான கேரளா டீம் ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளுடைய புது புது அத்தங்கள் டீம் வர போறாங்க. மியூசிஷியன்ஸ் ഓമനെ എന്റെ ഓമനക്കുട്ടി കുറച്ചു വരണോ? ഓമനെ ഞാൻ സ്റ്റേറ്റേ മാറി, മനസ്സിലായില്ലല്ലേ? ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ E.K. നായർ, എന്റെ ബീഡി, എന്റെ നാദം ജണ്ടൽ, എന്റെ നടനം കടക. இந்த பேன் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் களம் இறங்கி இருக்குது கேரளா. எனக்கு உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, ஸ்கூல்ல இந்த ரெட் ஹவுஸ், லோட்டஸ் ஹவுஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேங் இருக்கும். அதுல நம்ம கேரளா டி வாடி எல்லாரும் ட்ரெஸ் வாடகைக்கு எடுப்போம்னு ஒரு கேங் போகும் பாரு. அதை பார்த்து ஒரு ஃபீல் இருக்கு. பட் சீரியஸா அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ கார்ஜியஸா அப்படியே அந்த கேரளா எடுத்துட்டு நீங்க முன்னாடி வச்ச மாதிரி இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய 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 வணக்கம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேரளாவை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். ஆஸ் a டீம் நாங்க வந்து ரொம்ப குஷி ஆயிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு as a டீம் வந்து இப்படி ஸ்கூல்ல எல்லாம் வந்து எப்படி ஒரு டீம் வந்து ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்ல ஒரு குஷி வரும்ல, அந்த மாதிரி ஒரு குஷி எங்க புது புது ஒருத்தங்க டீமுக்கு இல்ல. ஆமா, நீங்க ஏன் கேரளா ரெப்ரசென்ட் பண்ணி வரல? நாங்க வந்து பஞ்சாப் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். தாபா சைடு பாத்துருக்கீங்க, மெனு கார்டு வச்சு வருவாங்க பாரு. எஸ் சார், பிளேஸ் த பெட்டர் நான் சார் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபீல்ஸ் தான் நாங்க வந்துக்கோம். அப்படி இப்போ நாங்க பாரு கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து நீங்க கேரளா ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கிறதுனால உங்களோட மொழியில, அதாவது மலையாள மொழியில இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள் இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். கேரளா பிரேஷர்கள் எல்லாருக்கும் இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். இது நானே சொல்லுவேன். அக்கா தமிழ்ல விஷயம் சொன்னாலே அது வேற மாதிரி தான் இருக்கும். இப்ப மலையாளத்துல வேற சொல்ல போறாங்க. കേരള പ്രേക്ഷകர்கள் എല്ലാവർക്കും ഇനിയ സുതന്ത്ര ദിന ആശംസകൾ. கேரளால ஏதாவது குழந்தைங்க வந்து தொலைஞ்சு போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா எங்க அம்மா கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்துருக்கேன்னு சொல்லும் பாரு. அந்த ஒரு ஃபீல்ல தான் நிக்கிறாங்க எங்க அக்கா. கேரளா பிரஷர் அத்தனைக்குமா தமிழ் கலந்தாதான் பயணிப்பா இருக்கு. சூப்பர். இன்னும் இந்த மாதிரி நிறைய உங்ககிட்ட மலையாளம் கத்துக்க போறோம்.
இது வந்து ஒரு குண்டூர் மிளகா பார்த்தா ஒரு ஃபீல் இருக்கும்ல. கொடி வேப்புடு. சிக்கன் வேப்புடு, பொடி வேப்புடு, காரமானவங்க, பயங்கர வீரமானவங்க, தைரியசாலி, திலகசாலி, என்ன வேணா சொல்லலாம். ஆந்திரா நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளுடைய வித்யா நம்பர் 1 டீம் வர போறாங்க. புஷ்பா అంటే ఫ్లవర్ అనుకుంటువా ఫైర్ పుష్పరాజ్ ఎవత్తే Not salsa, not flamenco, my brother. Do you know Natu? What is Natu? పుష్ప అంటే ఫ్లవర్ నీకు பாவம் யாரு பெத்த பிள்ளையோ. வரும்போது நல்லா தான் இருந்துச்சு, ஸ்டேஜ் வரும்போது ஆயிடுச்சு. எனக்கு அவங்கள பாக்குறப்ப யார் தருவா ஞாபகம் வரா? யார் அவங்களையா? Emergency exit, if you're going to sit on the flight right side, you should take those 3 doors and if you fasten your seat belts. அந்த ஃபீல் ஆனா சூப்பரா இருக்கும் ஹேர் ஸ்டைல். நீங்க தெலுங்குல இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லிடுறீங்களா? స్వతంత్రయ దినోత్సవ శుభాకాంక్షలు. விஜயகுமார் சுவாதி நட்சத்திரம். ஜம்பய சுகமந்திர தேபாத்திர கூகுள்ல இல்ல பட் அப்ப இவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கலாம். சோ எங்களுக்கு வந்து இப்ப சுதந்திரம் கிடைச்சி 75 வருஷம் ஆயிருக்குன்றது மட்டும் தான் தெரியும். அந்த இண்டிபெண்டன்ஸ் டைம்ல ஸ்ட்ரகிள்லாம் எப்படி இருந்தது? நீ கொடி பிடிச்சிட்டு போனிய ஃபைட்டுக்கு, அது சொல்லு. அதாவது என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப இஷ்டப்பட்டு நாங்க வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு ரொம்ப பண்ணோம். ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, பாக்கும்போது ஸ்வீட்டா மாறிட்டாங்க. அதே அந்த இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் மட்டும் తెలుగులో சொல்லுங்களேன் நீங்க. ఈ స్వతంత్రం దొరికి 75 ఇయర్స్ అయిపోయింది. చాలా హ్యాపీగా ఉంది అందరికి. సో ఇప్పుడు ఎలాగ ఉన్నామో అదే మరి నెక్స్ట్ జనరేషన్ లో కూడా అందరమే ఫ్రీడమ్ గా ఉండాలి. సో అందరికి హ్యాపీ ఇండిపెండెన్స్ డే. இதுக்கு அடுத்து சொல்லுவாங்க நிஜபாத தரிசனா 7 o'clock, தோமால சேவா 10 o'clock, லட்டு கவுண்டர் தட் சைட் கா உண்டி 3 laddus 200 rupees. மொட்டை அடிக்கிற டோக்கனும் அங்க வாங்கிக்கோ. சூப்பர் மேடம். ஆந்திராக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். உங்க சோஃபாக்கு போய் நீங்க உட்காரலாம். ஓகே, நாங்க வேற மாதிரி அப்படிங்கிற இந்த பேன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல்ல வந்து தெலுங்கு வந்துட்டாங்க, அதுக்கு மலையாளம் வந்தாச்சு. அடுத்ததா ஒரு முக்கியமான இடம் வந்தே ஆகணும். ஆமா. நினைத்தாலே இனிக்கும் டீம் வர போறாங்க. கன்னடாவை ரெப்ரசென்ட் பண்ணி லெட்ஸ் வெல்கம். Violence, violence, violence.
ಯಾರೋ 10 ಜನ ದಾನ ಅದನ್ನೆಲ್ಲ ಕಣವನು ನಾನು ಹೊಡೆದಿರೋ 10 ಜನ ದಾನ. நம்ம பொம்மைக்கு தான் நினைக்கிறேன். தமிழ்ல கேட்டாலே அவங்க கன்னடம் தான் பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம கன்னடமே கேட்க போறோம். என்ன பேசுறாங்க இப்ப தமிழ்ல பேசுவாங்க. அதுதான் அந்த ஆர்டிஸ்டோட டாலண்ட். ಕನ್ನಡಿಗರ ಪರವಾಗಿ 75ನೇ ವರ್ಷದ ಸ್ವತಂತ್ರ ದಿನಾಚರಣೆಯ ಶುಭಾಶಯಗಳು. சோ இந்த டீம் கிட்ட இருந்து இன்னும் எக்கச்சக்கமான நகைச்சுவைகள் வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க உங்களோட சோஃபாக்கு போயிடலாம். Thank you. சோ விஜய் ஊரெல்லாம் சுத்திட்டு அப்படியே நம்ம ஊர் பக்கம் வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா வந்து அடுத்ததான் நம்மளுடைய நேஷனல் லெவல் அதாவது பேன் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே உடைய செலிப்ரேஷன்ல தமிழ்நாட்டை கூப்பிட்டுலாமா? ஆமா. சோ நல்ல கைத்தலோட தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்றாங்க. லெட்ஸ் வெல்கம் டீம் பேரன்பு. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு டீம் ஆனந்தி ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ண இந்த இடத்துல நம்ம. சமத்த பசங்க மாதிரி இருக்காங்கடா அந்த டீமை பாக்குறதுக்கே. இல்ல இங்க பாரு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்துட்டு போல அமைதியா யார்ட்டுமே பேசாத மாதிரியான ஒரு ஆண்மகன் அந்த மாதிரி. அங்க பாத்தியா அவரும் எங்க அக்கா எல்லாம் பேசி நீ கேட்டிருக்கியா? டேங்க்ல அக்கா குடத்துக்கு முடி வேற யாருன்னா குடத்தை வச்சிட்டாங்கன்னா போதும் அக்கா அப்படி பேசுவாங்க. பேரன்புக்கு எல்லாரும் பேராதரவு தந்துட்டு இருக்கீங்க. அது எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் இது வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதனால எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சூப்பர் மச்சான். விஜய் நீ சொல்லு மச்சான், என்ன சொல்ல நினைக்கிறியோ? இல்ல என்ன சொல்றது அந்த வாய்ஸ் எடுக்கிற விக்ரம் அது பண்ண போறியா? என்ன பண்ண போற? இல்ல இது வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆடியன்ஸுக்கு. எதுக்கு இப்பதான் ஷோ ஆரம்பிக்குது? என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இல்ல பேரன்புக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. பேரன்பு சக்சஸ் மீட்டா வந்ததுல இருந்து பாக்குற பேரன்புக்கு தேங்க்ஸ். பேசவே இல்ல முதல்ல. பேசவே இல்ல. நான் சொல்ல சாம்பிள் 75 இயர்ஸ் ஆச்சு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி. நீங்க கிட்டத்தட்ட இதுல 71 இயர்ஸ் அந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர காத்த சுவாசிச்சிருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க. அது ஒரு 30 இயர்ஸ் ஜீ தமிழ்ல இருந்திருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சூப்பர்க்கா. இப்படி நீங்க பேசுறதுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதா? நான் வந்ததே இப்படி இங்க பேசுறதுக்கு தான். அது உங்களுக்கு புரிஞ்சுதா? அவருக்கு கோமாளிக்கு ஒரு கண்ணு ஒரு ரொமான்டிக் சாங்ல ஒருத்தர் பின்னாடி பேன் பாக்குறான், இங்க ஒருத்தர் டார்ச்சர் பண்ணா. சரி நம்ம பாரு 3 மணி நேரம் இதான் இருக்க போறோம். நிறைய பாடல்கள் நம்ம கேட்க போறோம். ஓகே இதே மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆனந்தி பேசிட்டே இருப்பாங்க. உனக்கு புரிஞ்சிச்சுல? ஐயோ இப்படி பார்த்தா எனக்கு பேச்சு வரலையே.
தேங்க்யூ. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். தமிழ்நாடு டீம்னால ஒரே கலகலப்பு தான், விஜய் மாதிரி ஒரே பளபளப்பு தான். ஜாலியா இருக்கணும், இதே மாதிரி சிரிச்சுன்னு எப்பயும் சந்தோஷமா. சோஃபா இங்க இடம் இல்லாதனால நீங்க அங்க போய் உட்காந்துக்கணும். ஸோ 4 ஸ்டேட்டும் உள்ள களத்தில் இறங்கிருச்சு. ஸோ இந்தியாவில் எடுத்து அந்த மேப்பை பார்க்கும்போது 2 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தோன்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதில் இந்த 4 ஸ்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கும். ஏன்னா பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்த எங்க ஸ்டேட்ல காட் ஜோன் கண்ட்ரி தான் நம்ம கேரளாவை சொல்வாங்க. மெயினா காட் ஜோன் கண்ட்ரி குருவாயூர் எங்க ஸ்டேட்ல தான் வந்து ஃபேமஸ். எல்லாரும் இங்க இருந்து குருவாயூரை பாக்குறதுக்காக அவ்வளவு தூரம் போறாங்க. சூப்பர். குருவாயூரப்பன் கோயில் பயங்கர ஃபேமஸ். போட் ஹவுஸ். போட் ஹவுஸ். தேங்காய் தேங்காய் தென்னை மரம், தேங்காய், பழம்புரி. பழம்புரி, பழம்புரி. சாய். ஓகே. கேரளாவுக்கு ஸ்பெஷல் சேச்சிஸ். சேச்சி, பியூட்டிஃபுல் லேடிஸ் அப்படின்னு சொல்ல வந்தேன். கதகளி. கதகளி. ஆமா, கதகளி. இப்ப மியூசிக் போட்ட உடனே தக்கிட்டு அதுக்கு கண்ணு ஆடணும் அப்படியே தனியா. ஆமா, ஓகேவா? ஆளோட கண்ணுக்கு ஃபோக்கஸ் வைங்க. மியூசிக். பாரு, இந்த மாதிரி கண்களை நான் இப்பதான் பாரு பாக்குறேன். இவ்வளவு விஷயங்கள் நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஸ்வேதா பின்னாடி நான் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்குது எனக்கு தெரியுது. ஏய், அவ மோகினி ஆட்டம் கத்துர்க்கா. மோகினி ஆட்டம் உட்கார்ந்து ஆடுவா. வாங்க ஸ்வேதா. Come on, ஸ்வேதா. சூப்பர். ஆந்திரா நிதின் சத்யா. ஆந்திரா என்ன ஃபேமஸ் சொல்லுங்க. கோதாவரி நதி இருக்கு, அதுக்கப்புறம் சார்மினார் இருக்கு, அதுக்கப்புறம் நீ டூரிஸ்ட் கைடா இந்தியா? well actually மெயினான விஷயம் வந்து திருப்பதி லட்டு. லட்டுக்கு நாங்க famous. திருப்பதி லட்டு. அதுவும் காரம். எங்க ஊர் காரம் மாதிரி யாருக்குமே வராது. அந்த லெவலுக்கு சூப்பர் காரமான சாப்பாடு. அதுவும் குந்தூர் பொடி இட்லி. இட்லி பொடி விக்கிறவங்க மாதிரி. நீ பாத்தியா இல்லையா அவங்கள? குந்தூர் பொடி இட்லி. நெத்தி சுட்டி காசிமால. என்னடா அவ்வளவுதானா தெலுங்குல? இதுக்கு மேல கட்டா வளையல்களா? அது எப்படி இப்படி பண்ணு? கன்னடா ஊர்ல எல்லாம் ஃபேமஸ். பாட்டிக்கு நல்ல ஃபேமஸ். பாட்டி. அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல இருக்க மசால் தோசை சூப்பரா இருக்கும். ஆனா சாம்பார் இனிப்பா இருக்கு. சாம்பார் இதுக்கு நீங்க வச்சுக்கிறீங்க, சட்னியே சூப்பரா இருக்கும். இந்தியாக்கே ஃபேமஸ் KGFல தங்கம் கிடைக்கிறது கர்நாடகால தான். சூப்பர். அக்கா கிட்ட ஸ்டார்ட் பண்ண. லட்சுமி அக்கா. சரிங்க. தமிழ்நாடே பெருமைதா. இந்த மாதிரி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நடுவர் அவர்களே, தமிழ்நாடு என்பதே பெருமைதானே. அது மாதிரி ஆப்பிரிக்கால சொல்ல ஏன் அப்படி பண்ற? தமிழ்னாலே ஃபேமஸ் தான். தமிழ் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உருவானது தமிழ் தான். ஸோ தமிழ்னது அதுவே வந்து பெரிய ஒரு ஃபேமஸ். அண்ட் இந்த லாங்குவேஜ்ன்றது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் ஒரு தமிழ் இருக்கு. சங்கத்தமிழ், கொங்கு தமிழ், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தமிழ் இருக்கு. வேஷ்டி சட்டை, பசங்களோட கெத்து, மல்லிப்பூ, ஜல்லிக்கட்டு, எங்க பொண்ணுங்களோட அடக்கம் ஃபேமஸ். எங்க பொண்ணுங்களோட வீச்சருவா ஃபேமஸ். திருநெல்வேலினா அல்வா, வீச்சருவா,
இன்னும் நிறைய என்ன இல்ல எல்லாமே தான் ஃபேமஸ். சொல்றதுக்கு தனித்தனியா எதுவுமே இல்ல. தமிழ்நாடு அப்படினாலே எல்லாமே பிரிச்சு சொல்றது ஒரு நிமிஷம் பிரிச்சு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீங்க இவ்வளவு சொன்னது ஒரு பின்னாடி இருக்கவங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆனந்தி இப்ப இவ்வளவு ஊரோட பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப பஞ்ச் வார் உள்ள இறங்க போறோம். ரஜினி நடிச்ச படம் காலா, நீங்க எல்லாம் ஒரு ஆளா? கேஜிஎஃப்ல ஒரே தங்கமா இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா கலாச்சிருவ பங்கமா. கேரளால ஃபேமஸ் புட்டு, நாங்கெல்லாம் ரொம்ப கியூட். ஒரே நிமிஷம். ராமாபுரம், மங்களபுரம், காஞ்சிபுரம் நீ பேசுற, நாங்க போயிட்டு அப்புறம் வரே வாங்க. அம்மா இதெல்லாம் ஒரு பஞ்சின் சொல்லின்னு வெறுப்பேச்சு. வந்தார வாழ வைக்கும் சென்னை, ஆதரவு இல்லாம வரவங்களுக்கெல்லாம் எங்க ஊர் தாண்டா அண்ணன். கேரளால இருக்கிறது வயநாடு, எங்க நெஞ்சில இருக்கிறது தமிழ்நாடு. எங்க ஸ்டார் சிரஞ்சீவி காரு, எங்க ஸ்டேட் கூட வேண்டாம் வாரு. நீ பேசுன ரெக்கார்ட் பண்ணி பாரு, அப்பதான் தெரியும் எவ்வளவு போரு. நம்ம மதர் டம் கன்னடம். கன்னடம் நம்ம டீம் பார்த்தா உங்க ஹார்ட் நின்னுடும். கன்னடம் நின்னுடும். எங்க ஊர் ஃபேமஸ் லாலு, எங்க கிட்ட காட்டாது இந்த வாலு. ஒரே நிமிஷம். சவுகார்பேட்ல இருப்பாங்க சேடு, ஒரு பஞ்சு டைலாக் சொல்ல உனக்கு என்ன கேடு? தமிழ்நாடு தான் எப்பவுமே கெத்து. எங்க ஊர்ல தான் சம்பாதிச்சு சேர்க்கறீங்க நீங்க எல்லாம் சொத்து. அடுத்தது முக்கியமான ஒரு ரவுண்டுக்குள்ள உங்களை இறக்க போறோம். இந்த ரவுண்டோட பேரு ஏன்டா கத்துற? அதுதான் ரவுண்டோட பேரு. அக்ஷயா, இது வரைக்கும் உன்னை பார்த்து யாருன்னா இல்ல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு கேட்டாங்க ஏன்டா கத்துறேன்னு? அது பிரச்சனை இல்ல. வாய்ஸ் வந்து பயங்கர போல்ட், ஓகேவா? அது வந்து நான் சாதாரணமா பேசினாலுமே அது சத்தமா தான் இருக்கும். சோ அதனாலதான் அந்த மாதிரி இருக்கு. கையெல்லாம் இறக்குங்க உடச்சிருவேன். இதான் உண்மையான விஷயம். அச்சா, எனக்கு ஒரு ஆசை இருக்கானா, இந்த வாய்ஸ் லைனுக்கு ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா? ஆனந்தி, இந்த மாதிரிலாம் உனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது? இல்ல அவங்க யோசிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கும் நல்லா இருக்கும் தான் தோணுது. உனக்கு தோணும். ஒரு பாட்டு எங்களுக்காக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஒன்றா ரெண்டு ஆசைகள் எப்பவுமே பாடிட்டே இருப்பான். முந்தானேத்து கூட பீச்ல போய் பாடிட்டான். இல்ல தனியா பாடுனா. எல்லாரும் குரல் நல்லா இருக்குது, பாடுன்றீங்க, நான் பாடுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ணாங்களே. எல்லாம் பாரு, நீ பாடு, கோரஸ் நாங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணு. ஓகே गाइस, என்கரேஜ் பண்ணினா பாடுவாங்க. ஓகே அக்கா இருக்கா? நீங்கள் தயாரா? ஓகே மச்சான் கொஞ்சம் டம் புச்சு பாடு. ஏய் சி மூடு. மாலை நேரம், மழை தூறும் காலம், என் ஜன்னலோரம் மிதக்கிறே. ஏது நீ மிதக்கிற? நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சிறு மேகம் போலே மிதக்கிறே. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? சூப்பர், சீரியஸா சமையே இவ்வளவு நல்லா பாட எனக்கு தெரியாது. அக்ஷயா பயங்கரமா பாடுற. Thank you. சோ இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் களமிறங்க போற டீம் எந்த டீம் ஆனந்தி? கேரளா டீம் தான். அக்ஷயா தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இசைனாலே அக்ஷயா அப்படிங்கும்போது இப்ப அக்ஷயோட டீம் தான் இங்க வந்தாகணும். இதை வந்து ஆரம்பிக்க வச்சுக்கோங்க. டீம் கேரளா களத்துல இறங்கிடுங்க. ஏய் ஏன்டா கத்துற அப்படிங்கற ரவுண்ட்ல எப்படி இந்த கேம் விளையாட போறோம்ன்ற ரூல்ஸ் எல்லாம் ஆனந்தி சொல்ல போறாங்க. ஆனந்தி, எஸ், இசை குடும்பம் நீங்க இங்க இருக்கீங்க. சோ வந்து கேரளால வந்து பாடலும் பயங்கர ஃபேமஸ். ஏன் கத்துற அப்படிங்கறதுல உங்க எல்லார் காதுலயும் வந்து ஹெட்போன்ஸ் இருக்கும். ஓகேவா? நான் அக்ஷயா கிட்ட ஒரு பாட்டு சொல்லுவேன். ஆனா அவங்க ஹெட்போன்ஸ்ல வேற பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. முதல்ல நான் சொல்ற பாட்டு அவங்க கண்டுபிடிக்கணும். அவங்க உங்ககிட்ட சொல்லணும், நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். அப்படியே தாண்டி 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 பாரு வரைக்கும் போய் அந்த பாட்டு மறுபடியும் நான் சொன்ன பாட்டு தானா அப்படிங்கறத நான் கேட்கணும். ஓகே, புரிஞ்சுச்சுல? அதனாலதான் ஆரம்பத்துல கரெக்டா ஒன்னு சூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா வரும் இப்ப பாரு. ஓகே, யூ கைஸ் ரெடி? ரெடி. ஓகே, எல்லாரும் என்ன ஃபேஸ் பண்ணிடுங்க. அக்ஷயா நீங்க மட்டும் குடுக்கலையேடா. அவங்களோட கியர்ஸ்லாம் குடுக்கல. கியர்ஸ்னா காதல மாட்டோம் அவ்வளவுதானே. அப்படி எனக்கு புரியாதுன்னு சொல்லு. கண்டிப்பா தப்பா சொல்லிருப்போம். சொல்லுங்க, அங்க சொல்லுங்க. முதல் பாடு ஹசிலி விசிலி ரசவலி. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஹஸ்கி
பிசிலி ஹசலி பிசிலி ஏதோ உருளுது கீழே. ஹசலி பிசிலி ரசமலி ஐபோன் ட்ரிங் ட்ரிங் ஹசலி பிசிலி ஹசலி ஹசலி பிசிலி ஹசலி பிசிலி ஹசலி பிசிலி 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 சூர்யா படம் ஏய் எப்படி புரியுது உங்களுக்கு எல்லாம் கேக்குது? ஐயோ ஹசலி பிசிலி சூர்யா படம் ஹசலி பிசிலி என்ன ஹலோ என்ன புரிஞ்சுது சொல்லிட்டு போங்க. ஓகேட்டு போறீங்க. ஹசலி பிசிலி சூர்யா பாட்டு அப்படி வர மாட்டா. கேக்குதா? ஒருவேளை நாங்க தான் உங்ககிட்ட பேர் உங்களை பாக்குறோமா? உனக்கு கேட்டுச்சுன்னா பாடிடு. சூர்யா பாட்டு சூர்யா ஆக்டர் சூர்யா ஆதி ஆத்தி ஹசலி பிசிலி நலக்கினி நலக்கினியா? அசிலி பிசிலி ரசவழி அதுக்கப்புறம் தெரியாது. டீம் என்ன பண்றாங்கன்றத பாப்போம். Thank you டீம் கேரளா. Thank you. ஏண்டா கத்துற அப்படின்ற ரவுண்ட்ல நெக்ஸ்ட் யாரை கூட போறோம்? அதான் வந்து நம்ம கனடா டீமை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நினைத்தாலே இனிக்கும் டீம். என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்ல போறோம். ஓகே, அந்த சைடுல இருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த பழமொழி இங்க வந்து முடியறப்ப எப்படி என்ன அது சொல்ல முடியாதுல்ல? ஏய் பழமொழினா ஃப்ரூட்டான்னு கேக்குறாங்க நம்ம ஸ்வாதி. அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு. ஒன்ஸ் மோர். அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு அங்கேயே உடைஞ்சிரும். அத்தி பழம் பழுத்தா கடைக்கு தான் வரணும். அத்தி பழம் பழுத்தா கடைக்கு தான் வரணுமா? அத்தி பழம் பழுத்தா கடைக்கு தான் வரணும். அத்தி பழம் பழுத்தா சூப்பர். ஐயோ லாலா. அத்தி பழம் இப்பவே கண்ணை கட்டுது. சொல்லு. அத்தி பழம் கடிச்சா அத்தனை பழம் அத்தி பழம் கடிச்சா அத்திரி பழம் கடிச்சா ஏதோ வருமா? ஏதோ புரியல. தான் வரும். அத்தி பழம் கழிச்சா அத்தி பழம் பழுத்தா வரும். பாய். ஏதோ பழம் பாய்த்துதான். அத்தி பழம் பாய்த்துதான். சொல்லு. அத்தி பழம் பாய்த்தா அஞ்சு பழமா? ஃபர்ஸ்ட் பார்த்து சொல்லு. அதுதான் சொல்றாங்க. அத்தி பழம் பழுத்தா பத்தா ஏதோ பண்ணுவாங்களாம். அத்தி பழம் பத்தா ஏதாவது பண்ணுவாங்களாவா? இப்படி ஒரு பழமொழி எனக்கு தெரியவே தெரியாதுடா. ஆமா, மத்ததெல்லாம் தெரிஞ்சிடும் நல்லா. அத்திப்பழம் அத்திப்பழம் டி அத்திப்பழம் வெச்சு அத்திப்பழம் வெத்தல ஏதோ வெச்சு ஏதோ பண்ணுவாங்களா? அத்திப்பழம் வெச்சு ஏதோ பண்ணுவாங்களா? ஆமா, அப்படியே ப்ராபபிள சொல்லு. சூப்பர். நீ கேமரா பார்த்து சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அத்திப்பழம் வெச்சு ஏதோ பண்ணுவாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அங்கதான் இருக்கும் விஜய். அத்திப்பழம் பழுத்தா கடைக்கு தானே வரணும். நான் என்ன சொன்னா, அத்திப்பழம் பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு. கண்டிப்பா இது சொல்லிருக்க வாய்ப்பே கிடையாது. சூப்பர். ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த டீமுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அத்திப்பழத்தை புட்டு பார்த்ததுக்கு தேங்க்யூ so much. ஆனந்தி ஏன்டா கத்துற அப்படின்னு ரவுண்ட்ல நெக்ஸ்ட் வர போறது பேச்சே வந்து சவுண்டா தான் இருக்கும். நீ என்ன வேணா பாட்டு போடி எதனா பண்ணு, நாங்க எல்லாத்தையும் அசால்ட்டா கண்டுபிடிக்கிறோம் சொல்ற ஒரு டீம் தமிழ்நாடு கூப்பிட போறோம். அதுல 200 years old எங்க அக்காவையும் கூப்பிட போறோம். அக்கா வாங்க. செருப்பின் அருமை வெயிலில் தெரியும், நெருப்பின் அருமை குளிரில் தெரியும். புரியல. லாஸ்டா சொல்றோம், நல்லா கேட்டுக்கோ. என்ன புரியுதோ அதை நீயா சொல்லிடணும். நெருப்பின் அருமை மாத்திக்கலாம். செருப்பின் அருமை வெயிலில் தெரியும்,
நெருப்பின் அருமை குளிரில் தெரியும். திரும்பு. செருப்பின் அருமை செருப்பின் அருமை செருப்பின் அருமை கோயில் வெளியே வச்சிருந்தோம். செருப்பின் அருமை வெளியே தெரியும். செருப்பு வெறுப்பு. செருப்பு அவுத்து செருப்பு அவுத்து செருப்பு அவுத்து செருப்பு அவுத்து செருப்பு அவுத்து செருப்பு அவுத்து அவுத்து அவ்வளவுதான். அவ்வளவுதான், நீ ஆடினாரு. செருப்பு அவுத்து. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். செருப்பு இந்த செருப்பு 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 அவுத்து. அவ்வளவுதான். செருப்பு அவுத்தா? தப்பா சொல்லிருக்கோம். செருப்பு செருப்பு அவுத்து. செருப்பின் அருமை அருந்தால் தெரியும் அதுவா? செருப்பு அவுத்தான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி பழமொழியே கிடையாது. இருடி, அப்படி பழமொழியே கிடையாதுடி. ஃபைனலா என்ன சொல்ற? ஃபைனல் என்னது? செருப்பின் அருமை அருந்தால் தெரியும். செருப்பின் அருமை அருந்தால் தெரியும். ஓகே, கரெக்டா இல்ல செக் பண்ணுறோம். உண்மையான பழமொழி என்னன்னா, செருப்பின் அருமை வெயிலில் தெரியும், நெருப்பின் அருமை குளிரில் தெரியும். இவ்ளோ இருக்கா? அட பக்கிங்களா, செருப்பு மட்டும் அதுக்கப்புறம் என்ன சொல்லல இவன்? வெயிலின் அருமை குளிரில் தெரியும். நீ தானடா சொல்லல? எனக்கு முதல் வரியே புரியல. டீம் தமிழ்நாடு, thank you so much. எக்ஸ்ட்ராடனரி. ஆந்திரா நித்தின் சத்யா மனவாடு ఇక్కడ రండి. வேண்டா பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம். வேண்டா பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம். பாட்டா பழமொழிதான். கை ஆக்சன். வேண்டாத பொண்டாட்டி பொண்டாட்டி ஏதோ பொண்டாட்டின்னு சொல்ற. வேற ஒரு பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம். பிடிக்காத பொண்டாட்டி கை வச்சா குத்தம், கால் வச்சா வேண்டாத பொண்டாட்டி வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம், கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம். கால் பட்டாலும் குத்தம். ஆமா, குத்தம் இல்ல குத்தம். ஐயோ, ஆமா, நீ திரும்ப கூட மாமா. வேண்டாத பொண்டாட்டி கை வச்சா குத்தம். வேண்டாத பொண்டாட்டி கை வச்சா குத்தம். கை வச்சா சுடும். சொல்லு, கை வச்சா சுடும். சொல்லிட்டியா இல்லையா? ஐயோ, வேண்டாத பொண்டாட்டி கை வச்சா சுடும். வேண்டாத பொண்டாட்டிய கையில வச்சா சுடும். ஆமா, கால்ல வச்சா காதிலே விடும். கை வச்சா சுடும். வேண்டாத பொண்டாட்டி கை வச்சா சுடும். வேண்டாத பொண்டாட்டிய கையில வச்சா சுடும். வேண்டாத பொண்டாட்டிய கையில வச்சா சுடும். வேண்டாத பொண்டாட்டிய கையில வச்சா சுடும். வேண்டாத பொண்டாட்டி கையில வச்சா சுடும். பழமொழியா? அந்த சைடு. ஆமா, பழமொழியா? இவங்க சொன்னது ஏதோ வேகாத பொண்டாட்டிய கையில வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம். அதுதான் நான் சொன்னேன். இவ்வளோ எஃபர்ட் எடுத்ததுக்கு கண்டிப்பா இதுக்கு மார்க்கே கொடுக்க முடியாது. தேங்க்யூ so much. நன்றி. சார் விஜய், நாங்க வேற மாதிரி அப்படிங்கிறது ஒரு பேன் இண்டியன் ஷோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்க நிறைய விஷயங்கள் இந்த 4 ஸ்டேட்ஸ்ல இப்பெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா? இப்ப அடுத்ததான் வந்து இது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு மல்டிவர்ஸ் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மல்டிவர்ஸ் தான் வந்து அடுத்த பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க நம்மளோட டீம். என்னப்பா சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. மல்டிவர்ஸ் யூனிவர்ஸ் அப்படிலாம் கேட்டீங்கன்னா எனக்கு வந்து டவுட் இருக்கு. ஆனா ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? எல்லா சுதேசிகளையும் சுட்டுக்கொள்ள சொல்லி ஆர்டர் பண்ணிருக்கேன். வெரி குட் மிஸ்டர் கலெக்டர், வெரி குட். நீங்களே பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மக்களே நம்ம அறிவுரையை கேட்டு இந்த நாட்டு மக்களே அடிக்கிறாங்க. ஏய் சுப்பையா, நீ இது வரைக்கும் எத்தனை சுதேசிகளை சுட்டிருப்ப? அது
கணக்கில் தவிர பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆளுக இருக்கிற வரைக்கும் எத்தனை சுதேசிகள் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. மகாத்மாவை விடுதலை செய். 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 ஏய், அறிவு கிட்டவங்களா, தூரம் முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு. சத்தமா? எங்கள் குரல் உங்கள் காதுகளுக்கு கேட்க மட்டும் அல்ல, கோட்டையில் இருக்கும் வெல்லிங்டன் காதுகளுக்கு எங்கள் குரலின் வலி கிடைக்க வேண்டும். வள்ளிக்குமாமே, நாங்க எதுக்கு இருக்கோம்? வெள்ளையர்களின் காலை நக்கி பிழைக்கவும், சுதேசிகளை சிறையில் அடைக்கவும், தேசபக்தியை மறக்கவும், வெள்ளையர்கள் காட்டிய திசையில் வேட்டை நாய்களாக பாய்ந்து ரத்தம் பிடிக்கவும், தாய் நாட்டை மறந்து தாய் மண்ணை மறந்து பிறங்கியரின் பாதத்தை தலையில் சுமந்து நம் நாட்டை மக்கள் கொல்லும் கேவலமானவர்கள் நீங்கள். என்ன ஆணவம் உனக்கு? எதுக்காக இப்படி பண்றீங்க? இந்த கேவலமான கொடியை கீழே போட்டு இங்க இருந்து ஓடி போயிருங்க. Get out! இது என்ன வீட்டு கொடியா? வேண்டாம் என்றால் கட்டிக்கொள்ள, வேண்டும் என்றால் ஒட்டிக்கொள்ள. இது என் இந்திய நாட்டின் தேசிய கொடி. தண்டி யாத்திரையில் காந்தி பிடித்த கொடி. சுதந்திரம் என்பது எனது பிறப்புரிமை என்ற துடித்த கொடி. தன்மானம் வழங்கும் தாயின் மணிக்கொடி. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. போஸ் சார்ஜ் சார்ஜ். வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையுடன் வாழ்ந்திட புரிகுவையோ? இந்தியர்களே, பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் அடிமைப்படுத்துவதை பார்த்து அஞ்சி பிழைக்க வேண்டாம். Hey, who are you, man? தமிழ்த்தாயின் எழுத்து வழி வந்த மகாகவி பாரதி எனது பெயர். நீ யார்? நான் தான் கர்னல். ஓ, கர்னலா? அனுமதி இல்லாமல் உள்ளே வந்ததும் திருடர்கள் என்று நினைத்து விட்டேன். என்னை திருடன் என்று நடத்தாயா? ஆரம்பத்தில் உங்களை வாணிகம் செய்ய வந்த வெள்ளையர்கள் என்றுதான் நினைத்தோம். பிறகுதான் தெரிந்தது வளங்களை சுரண்ட வந்த கொள்ளையர்கள் என்று. ரொம்ப அதிகமா பேசுற பாரதி. பிழைக்கத்தான் சுதந்திரம் இல்லை இந்த நாட்டில், பேசக்கூடவா சுதந்திரம் இல்லை? பாரதி, நாங்க உனக்கும் இந்த நாட்டுக்கும் எவ்வளவு நல்லது செஞ்சிட்டு இருக்கோம். ஏன் இப்படி பேசுற? தாய் மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ்ந்த எங்களை உங்கள் தலை முடிக்கு சமமாக கருதுவதுதான் சுதந்திரமோ? பாரதி, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதும் அச்சமில்லையே.
பாரதி, நீங்கெல்லாம் எங்களுக்கு அடிமைப்பட்டவங்க. யூ ஆர் ஸ்லேவ்ஸ். நாங்க சொல்றபடிதான் நீங்க செய்யணும். பஞ்சம் பிழைக்க வந்து வஞ்சகம் செய்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பரங்கியர்களே, உங்கள் ஆதிக்கத்தை எங்கள் வேல் கொண்டு வெட்டி சாய்க்க சிறிது நேரம் கூட ஆகாது. யாருக்கு மீறி பேசிட்டேன். இப்போவே என் போர்ஸை வச்சு உன்னை அடிச்சு போடுறேன் பார். தேடிச்சோறு நிதம் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் எய்தி கொடுங்கூற்றிக்கிறேனமின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்ன தைரியத்தில் பேசிக் கொண்டிருக்க? நாங்கெல்லாம் இந்தியர்கள் என்ற தைரியத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். கப்பலோட்டிய தமிழும் புரட்சி கவிஞன் பாரதியின் வழியில் வந்த வாஞ்சிநாதன், வீரன் வாஞ்சிநாதன். இவனுக்கு பேசிலாம் வேலைக்கு ஆகாது. தடி எடுத்து நடிச்சா தெரிச்சு ஓடிடுவானுங்க. உங்கள் தடியெல்லாம் என் முடிக்கு சமம். அப்பாவி மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தும் உங்களை எல்லாம் ஒழித்து விடதான் நாங்கள் ஒன்றிணைந்துள்ளோம். வேலி கம்மியை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க கிட்ட துப்பாக்கி இருக்கு, தோட்டா இருக்கு, பீரங்கி இருக்கு. We have an army. உங்க கிட்ட என்ன இருக்கு? சுதந்திரத்துக்காக உயிரை விடும் தைரியம் உள்ளது. தைரியம் இருக்க உங்க பேர்கள் எல்லாரும் எங்க துப்பாக்கி தோட்டாக்கள் எழுதிருக்கு. உங்க தொழில்களை சிதைக்க போறோம் பாருங்க. தொலைக்கும் கருவியை வைத்து எங்களெல்லாம் தொலைத்து விடலாம் என்று நினைத்தாயோ? இதோ பார். என்னாச்சு உனக்கு? What happened? யார் இப்படி பண்ணா? Hey lady, how dare you? எதுக்காக என் போஸ்ட் இப்படி அடிச்ச? யார் நீ? துரை, இவங்கதான் வேலு நாச்சியார். வீரமங்க வேலு நாச்சியார். கல்வி, விளையாட்டு, சிலம்பம், வாள்வீச்சு, ஈட்டி எறிதல், அம்பு விடுதல் எல்லாத்திலுமே தெரிந்தவங்க. எல்லா மொழியிலும் கத்து தெரிஞ்சவங்க. அப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்ச 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம். ஓ, நீதான் அந்த வேலு நாச்சியாரா? கம்பம் கட்டாமல் எங்களை எதிர்க்கிற வேலு நாச்சியார் நீதானா அது? நாங்கள் உயிரிலும் மேலாக மதிக்கும் எங்கள் தாய் மண்ணிற்கு நாங்கள் கப்பம் கட்டுவதா? வரி கேட்கிறார்களாம், வரி. ஒரு பறி கூட உங்களுக்கு கிடைக்காது. வணிகம் செய்ய வந்து எங்களையே அரசாள பார்க்கிறீர்கள். வேலு நாச்சியார், ஒழுங்கா வரிய கட்டிடுங்க. இல்லனா உங்க வீடு, உங்க ஊரு எல்லாத்தையும் நாங்க சொந்தமாக்கிடுவோம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த தமிழ் இனமடா எங்கள் தமிழினம். தானமாக கேட்டிருந்தால் தரணி அனைத்தையும் அளித்திருப்போம். அதிகாரமாக கேட்டால் ஒரு குண்டு மணி கூட கிடைக்காது. வேலு நாச்சியார், வெற்றி பேசி பேசாம வரிய ஒழுங்கா கட்டி எங்களுக்கு அடிமையா இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லனா உங்க தலை உருளும்.
உயிரை விட மானமே பெரிது என வாழும் இனம் எங்கள் தமிழினம். தமிழ் குடி எங்கள் தமிழ் குடி. எங்கள் உடம்பில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை பிழைக்காத வந்த உங்களிடம் ஒரு பிடி கை மண்ணை கூட எங்கள் நாட்டிலிருந்து அள்ளி செல்ல முடியாது. சரியான பைத்தியக்கார கூட்டமா இருக்காங்க. ஆமாண்டா, பைத்தியம்தான். தன்மான பைத்தியம், தமிழ் பைத்தியம். நாங்கள் சுதந்திர பைத்தியம். This is your last warning. You have to pay your taxes. I'm also warning you. We will never pay taxes for servants like you. சங்கு முழங்க கொம்பு ஊத சிங்கம் என செந்தமிழர் கூட்டம் அது கோட்டை ஏறி மோதும். தமிழர்கள் நாங்கள் கொஞ்சம் போல் கண் சிவந்தால் போதும் வெள்ளையரின் தலை ஈழாய் போல் உதிரும். தமிழரின் வானம் எல்லாம் போர் மேகம் திரளும். எங்கள் நாட்டை நாசமாக்க நினைக்கும் உங்கள் தலைகளை எங்கள் பிள்ளைகள் எட்டி விளையாடும் பந்துகளாக மாற்றுவோம். ஏய், ஒரு பெண் நீ, உனக்கு இவ்வளவு ஆணவமா? பெண்ணை வெறும் போக பொருளாக பார்க்கும் உங்களுக்கு பெண்ணை தெய்வமாகவே வணங்கும் தமிழ் மரபை பற்றி என்ன தெரியும்? ஒரு கருவை உருவாக்க தெரிந்த எங்களால் உங்களது குலக்கருவையும் அழிக்க தெரியும். நீ இதுக்கு மேல பேசுறது எனக்கு பிடிக்கல. போஸ்! வேலுநாச்சியார், ப்ளீஸ் forgive me. என்னை மன்னிச்சிடு, என்னை விட்டுரு ப்ளீஸ். அற்ப ஓநாய்களே, உங்களை பழி தீர்க்க எளிதில் எங்களால் முடியும். ஆனால் அதனால் ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது. ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம், எங்கள் கண்ணீர், இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே. இது தீயில் எழுந்து வந்த தேசமே. நெக்ஸ்ட் ஒரு ரவுண்டு உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் ஆட போறோம். ஆமா, கரெக்ட். ஏன்னா இப்போ வந்து நம்மளோட இந்தியன்ஸை பத்தி ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? பயங்கரமான பொறுமை உண்டு. உங்களெல்லாம் பார்த்தாலே வேற நல்லா தெரியுது. ஸோ அதனால என்ன நடந்தாலும் அசராம கன்னு மாதிரி நம்ம நிற்போம். அப்படி நீங்க நிக்கிறத நாங்க பார்ப்போம். அதுதான் இப்போ அடுத்த கேம். அப்படி என்னடா ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த ரவுண்டோட பேரு ஒரு பாட்டு ஒன்று போடுவோம்.
சரி. நீங்க எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு ஆடினே இருக்கிறீங்க, எந்த ரவுண்ட் வச்சாலும் ஆடிட்டே இருக்கிறீங்க, பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆடினே இருக்கிறீங்க. அதனால ஃபர்ஸ்ட் உங்களை இறக்கி இருக்கோம். ஸோ போடுற பாட்டுக்கு உங்க ஃப்ரீ ஸ்டைல இஷ்டப்பட்ட மாதிரி நீங்க ஆடலாம். சரி, ஓகே? சரி. பாட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க அடாப்ட் மாதிரி மாத்திட்டு ஆடிட்டே இருக்கும். டக்குனு ஒரு இடத்துல பாட்டை கட் பண்றோம். இப்போ ஃப்ரீஸ் ஆயிடும். ஆனா புது கேமா இருக்கானே இது ஃப்ரெஷ், அதனால தான் புதுசா ஃப்ரீஸ் வச்சிருக்கோம். அப்படியே ஹோல்ட் ஆயிடுவீங்களா? இப்படி யோசிப்பா இது புதுசாடா அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா ட்விஸ்ட் நான் சொல்லு. நீங்க அசைஞ்சிட்டீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. ஆனா உங்களை அசைய வைக்கிறதுக்காக, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு கேரக்டர் இங்கே உலாவிக்கிட்டு இருக்கும். ஓகே? உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நீங்க சிரிக்கவே கூடாது, அசையவே கூடாது. அசைஞ்சா அவுட். அதான் ரவுண்ட். ஓகே, காட் இட். சரி. ஓகே, அப்படி அவுட் ஆவறங்க என்ன பண்ணனும் அப்படினா அந்த கேரக்டருக்கு கடமைப்பட்டிருப்பீங்க. ஆமா ஆமா. ஓகே, சோ அந்த கேரக்டர் வந்து உங்களை சிரிக்க வைக்கறாங்களா, அந்த கேரக்டரை நீங்க ஹக் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம், ஸ்லாப் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். நீங்களா விஜய்? அது நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்லாப்னு ஒன்று வச்சிருக்கேன். ரெண்டு ஆப்ஷனை சூஸ் பண்ண எனக்கு தெரியும். என்னோட ஆப்ஷன் நான் உங்களுக்கு தனியா அப்புறமா சொல்றேன். சோ இந்த மூணு ஆப்ஷன்ல வர்ற கேரக்டர் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா வர இடத்துல கேர்ள்ஸ் யாரனா இருக்காங்களா? அது கஷ்டம். அட பாவிங்களா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்கடா. சோ நீங்க எல்லாம் ரெடி இல்ல டீம்? ரெடி. போடுற அந்த பாட்டை மைக்க குடுவாங்க. சர்க்கிள் வா, சர்க்கிள் விடலாம், கட் பண்ணி ஆடலாம். தள்ளி வந்து. ரெடி गाइस? ஸ்டெப் ஸ்டெப். யோ சித்திரம் மாதிரி இருக்காங்கடா. யாரு இது பண்ணி சித்திரம்லாம் பார்த்து இல்லையா? அங்க பாரு சைக்கிள் சைட் ஸ்டாண்ட் போட்ட மாதிரி ஒன்று இருக்குது. இது பாரு நிக்கலாமா நம்ம யோசனை ஒன்று இருக்கு, ஹீல்ஸ் மேல ஏறிக்கிட்டு. இது பாரு கிஸ் வேணும், ஹக் வேணும்னா கம் ஆன் உள்ள வாங்க. ஏய் நீ எப்படி கூப்பிடுற? கிஸ் வேணுமா ஹக் வேணுமா உள்ள வாங்கன்ற? ஓயிலே ஓயிலே ஐயோ ஏய் எங்க 1001 ஒரு கேரக்டர் ஒன்று தெரியுமா? செவுத்து மேல உட்காந்து எல்லாரையும் பாத்துக்கினேன். அந்த மாதிரி வச்சுன்னு மன்சூரியன் ஃபீல்ட்ல உருள வரையே உங்களுக்கு அப்படியே தோணுது? லைட் அப்படிதான் தோணுது. நீ யார் மாதிரி வந்திருக்கீங்க? நான் வந்தது அருந்ததி வில்லன் கெட்டப்ல. ஆனா அவங்க போட்டது என்ன கெட்டப் தெரியுமா? என்ன கெட்டப்பு? இது பொட்டு பரத்து கெட்டப்பு. பொட்டு பரத்துன்றியே, அதை யாரும் பாத்துருக்க மாட்டாங்கன்றத யோசிச்சியா? இதுதான் ஃபர்ஸ்ட் பொட்டுன்ற படத்துல பரத் இப்படி வருவாரா? எனக்கு நிறைய கடமை இருக்கியா. புரிஞ்சிச்சு ஐயா. நீ எங்க போவீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியா? அடியே அம்மாயி அதிர்சமிக்கும் பொம்மாயி. சிரிச்சிடு சிரிச்சிடு நல்லா சிரிச்சிடு. செக்கம்மா சரிம்மா வந்துடுச்சு. ஆஹா இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ வாழ்நாள்ல இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. நடத்திட்டேன். அடியே பொம்மாயி அதிர்சமிக்கும் அம்மாயி இங்க வா. கிஸ்ஸா அக்கா டக்குனு டிசைட் பண்ணோம்ல. நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல. யூசுவலாவே எனக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சிரிச்சிட்டா டாஸ்க் டக்குனு அங்க பாரு. மேடம் டிஜேக்கு என் மனசு புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரியலையே. மேடம் உண்மையிலே ஃபேஸ் வாஷ் பண்ண நல்லா தான் மேடம் இருப்பேன். ஓகே யாரு மேடம் நீங்க? மழைக்கு செவுத்தோரணமா ஒதுங்குற மாதிரி நிக்கிறீங்க. ஸ்மைல் ப்ளீஸ். மேடம் இதுல ஜெயிச்சா காசெல்லாம் தர மாட்டாங்க. 2 விக்கெட். அது மொத்தமா ஹக்கா நான் தான டிசைட் பண்ணோம். அவர் டிசைட் பண்ணிட்டாரு. ஒருத்தங்க பண்றதே காப்பி பண்ணீங்கன்னா நீங்க காப்பி கேட் ஆயிடுவீங்க. நான் கிஸ்ல ஹக் தான் கொடுப்பேன் வாங்க. ஐயோ 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 என்ன கண்ணை திறந்து என்ன பாரு, முகத்தை பாரு, முகத்தை பாரு, முறைச்சி பார்க்காத. இந்த கெட்டப்ல தான் அழகா இருக்குன்னு ஊரே பேசிக்கலாம். பரவாயில்ல மேடம், சில நேரம் ஆண்கள் முத்தம் கூட நான் வாங்க தயாரா இருக்கேன். நீங்களே வச்சுக்கோங்க சார். உங்களுக்காக ஒரு ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். அதை கேட்டீங்கன்னா அசந்து போயிடுவீங்க சார். மேல்மருவத்தூர் சைட்ல இருந்து ஒரு அந்த கதையை முழுசா கேளுங்க சார். வாங்க சார். சார் நீங்க பண்ணவே வேணாம் சார், எதுவுமே நான் பண்றேன் சார். சரி சார்.
பயல யாருக்கு நான் சேட்டை காட்டுறேன் பாவம் கிறண்ட கால வெட்டேன். யார் சார் இவரு? வட இந்தியால வாட்டர்மெலன் விக்கிற மாதிரி இருக்கிறாரு. ஒரே நிமிஷம் நடி, அவனை சிரிக்க வைக்கணும் அவ்வளவுதானே. ஓரம் அப்படியா அப்படியா நீங்க சிரிக்க வச்சாலும் கிஸ்ஸுக்கு எனக்கு அவன் போட்ட தயிர் பிரிஞ்சுக்கிச்சு மட்டும் சொன்னாச்சு. இந்த ரவுண்ட்ல வின்னர் யாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஸ்வேதா தான். ஸ்வேதா ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சார் வாழ்த்து சொன்னா கூட வாங்கிக்க மாட்டாங்க. இறங்க போறது கேரளா டீம், உள்ள இருந்து வர போறது யார் அப்படின்றத பார்க்க போறோம். நல்ல கேது. லெட்ஸ் வெல்கம் டீம் கேரளா. Two, one, your time starts now. அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைல சந்தன வேல இவள் மன்மத புயல அடடா பூவின் மாநாடா அழகு இவள் தான் தாய்நாடா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படியே எல்லாரும் இதே போஸ்ட்ல இருங்க. அக்காலாம் ஆல்ரெடி சிரிச்ச போஸ்ட்லாம் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சிரிச்சாங்கன்னா போதும், வரவருக்கு ஜாலி தான். வர போறது யார்? ஏ அம்மா என்னம்மா வைப்ரேட் ஆகுது வாய். இவ்வளவு பயந்தீங்க. இவங்க தேவி சைல்ட் ஆர்டிஸ்ட். ஆமா நம்மலாம் சைல்டா இருக்கும் போது ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஆனா சோக்கு மச்சான் நம்ம சேனல் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல்னு புலியார் சதுர்த்தி ஸ்பெஷல் இது இன்னைக்கு சிரிச்சிடும் எனக்கு தெரியுது என் பாரு. ஆனா நீ சீரியல் நடிக்கல ரீல்ஸ்ல ஒரு டான்ஸ் ஆடின பாரு. நம்ம நம்மோஜி நேரம் பார்த்து பழி வாங்குறானயா. பொல்லு நாக்கு பொல்லு நாக்கு பொல்லு நாக்கு சங்கரா. அப்படி ஆல்ரெடி உன் காதல்ல விழுந்துட்டேன், இப்ப எதுக்கு வேணும்? தெரியாம பண்ணிட்டா. இருமா இருமா, இங்க ஒரு அடிபம்பு இருக்கு. என்ன கதை? வாரியத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். இன்னைக்கு ஒன்னே பொழுது கட்டிடுறா. பின்னாடி தேவியானி மேடம் வரலையா அந்த சீரியல்ல? வரல. அவங்க கஷ்டம் தான் இது. மல்லிகையே ஆனா நீ பயங்கரமான ஆளியா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துடுற. எப்படியா? தண்ணி கேன் போடும். பாய் மட்டும் இப்படி போகுது மேடம்னா. மாமா நீ மாமா இவர் மாமா எவ்வளவு தெளிவு பாரு. ஜெயிச்சது அவங்க, இவங்க மட்டும் தான் கொடுக்க மாட்டாங்கன்றதுனால வெற்றிக்கான ஹக் அங்க கொடுத்துட்டு அஞ்சுமே போல. நான் என்ன சொல்றேன்னா எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டீங்க. சோ என்ன பண்றீங்கன்னா டீமா நீங்க நடுவில் நிக்கிறீங்க அமர் அவர்களே. அப்படியே ஒரு ரேம்ப் வாக் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகேவா? நல்லா அழகா பொண்ணு மாதிரி ஜிகி ஜிகி ட்ரெஸ் போட்டுன்னு இத்தனை அழகான பெண் வண்டுகளுடன் ஆடியது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பாருங்க அத்தனை பேரும் சிரிக்க வச்சதுக்கு ஒரு பெரிய பாராட்டு. அடுத்து வர போற டீம் நம்ம தமிழ்நாடு டீம். டீம் பேரன். Okay, 3, 2, 1, your time starts now. அது பாரு. வர ஒரு புற போட்டு தாக்கு. வங்க
பயங்கரமா சிரிக்க வைக்க போற அந்த ஹக் கிஸ் அதெல்லாம் வாங்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யார் 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 நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. உனக்கு எப்ப பிறகுது? எடுத்த உடனே போட சொல்லிட்டாங்களா? இல்ல ஆல்ரெடி 2 பேரும் கிளாப் பண்ணிட்டானுங்க, 4 ஹக் வாங்கிட்டானுங்க. சும்மா பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம். வந்திருக்கிறீங்க சாமி, ஏதாவது 4 ஏழு விடுங்க. இரு முதல்ல ஒன்னொன்னா போய் அவுட் ஆக்க முடியுதா பாக்குறேன். அரே அக்ஷிதா, உன்னை பார்த்தா ஃபீல் அப்பாடி. கூட ரொம்ப டஃப்பா இருக்கும்னு நினைச்சேன். ஈஸியான கிரவுண்ட் தான் ஆடலாம். என்ன அக்கா கிஸ்ஸா? நான் ஒன்னும் கோச்சிங் மாட்டேன். கேம் தானே. மார்க்கெட்ல யோசிக்கிறேன். நீங்க ஏன் எங்க போறீங்க சொல்லுங்க. ஹக் பண்ணலாமா கிஸ் பண்ணலாமா? பொருளி வித்த காப்பா ஏமாந்துறான். எதுவும் இல்லையா? அப்ப நான் சும்மா வந்தனா? புரியலையே. அவர் எத்தனை ஜோக் கொண்டு வந்து அந்த பையில உங்களை சிரிக்க வச்சிருக்காரு. போறப்ப அந்த ஹக் கிஸ்லாம் எடுத்து போத்தாவ இல்லையா? அட்லீஸ்ட் அந்த ஜோப் கார்டு முத்த கொடுத்துருங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஜோக். இது சாதா ஆர்டிஸ்ட் இல்ல. இந்த மாதிரி சிரிக்காம நின்ன சீரியல் ஆர்டிஸ்ட். அவங்கள தான் இப்படி ஆக்கி வச்சிருக்கேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நடுவுல ஒண்ணு சிரிக்காம இருக்குது, சிரிக்காம இருக்குது. அம்மா பேரன்பு, ஆளை பார்த்தா ஊர்வம்பு மாதிரி இருக்கு. இது யாரு தெரிஞ்சா? உன் தங்கச்சியா வைஷு. மேலவா பாத்துக்கலாம், நீ அமைதியா பாத்துட்டு இருக்க. அப்பா யாருக்கு திருஷ்டி சுத்தி போடுற? உன் கிஸ்ஸ வேணாம், உன் அக்க வேணாம். நல்ல இங்க இருந்து ஆரம்பிப்போம். பாய் ப்ரோ. நெக்ஸ்ட் வர போற டீம் யார் எப்படி சொல்லிட்டு பார்த்தா ஆந்திரா டீம். கம் ஆன். ஆனந்தி, இது வரைக்கும் வந்த டீம் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா இங்க பயங்கரமான பெர்ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். இல்ல அவர் முன்னாடி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டாருடா. டஃப்பான ஸ்டெப் போட வேணாம், ஈஸியான ஸ்டெப் போடலாம். டஃப்பான ஸ்டெப்ல அப்படி நிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் வந்து பிளான் போட்டாரு. இது ஒரு கேம், இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாருன்னா அப்ப இந்த டீம் எப்படி இருக்குன்றது நல்லா யோசிங்க. பாட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். 3 2 1 your time starts now. டஃப்பான ஸ்டெப் வேணா ஒருத்தர் ஸ்டெப் ஒன்னு எடுத்திருக்காரு பாரு. அவர் என்ன பண்றாரு? அக்கா பாரு தேர் லேரி குதிரை ஓட்ட போறாங்க போ. அங்க யாரோ சல்யூட் அப்படி நிக்கறாங்க. சரிங்களா? இது பால் பழம் உனக்கு தான் பாயாசம். நான் இதெல்லாம் ரொம்ப ஓரங்க. சிரிக்க வைக்க ஒரு ஆள் வருவாங்க. சாரி சார் அது திருப்பி சாங் போடுங்க. திருப்பி சாங் போடுங்க. திருப்பி சாங்கா. யாரடா இது புழு மாதிரி? ஏய் புதுப்பேட்டையில ஃபுல்லா அடிச்சு தொங்குடுவாங்க பாரு. என்ன இது இன்னும் நிக்குதே. ஜி நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் ஜி சந்தனம். ஜி என்ன ஜி பின்னாடி இவ்வளவு பெரிய டேட்டோலாம் போட்டுருக்கு. சரிங்க ப்ளீஸ். ஓ சாரி சாரி. இது டாட்டூவா? ஆமா ஜி. இல்லையா இது கார்பன் பேப்பர்ல சீட் வைக்காம எதனா மாதிரி இருக்குது ஜி. ஐயோ இருங்க இருங்க, எனக்கு இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் கொஞ்சம் கவலையா இருக்கும். போர்வை வேணா எடுத்துன்னு வர இருங்க. ஜி பெண்டாவது பாருங்க. அதனோட பாடி லாங்குவேஜ் என்ன ஜி அசிங்கப்படுத்துறீங்க கூப்பிட்டு வந்து. ஆர் யூ ஓகே பேபி? அழகா இருக்கீங்க பாக்குறதுக்கு, சமந்தா மாதிரியே இருக்கிறீங்க. அதாவது உங்களை பார்க்கும்போது வேற மாதிரி தோணுது எனக்கு. கண்ணை பத்தி பேசு. அம்மாடி காம பார்வையாளருக்கு வேஸ்ட். நாங்க எப்படி வந்தா என்னங்க அர்த்தம்? வந்த எல்லாருமே முன்னாடி வந்த எல்லாருமே என் கூட பண்றவங்க தான். கீழே இறங்கணும்னா கேட்பாங்க. பெருசா மிமிக்கில ஒரு சாதனை பண்ணி கிழிச்சிருவேன் மேல போனேன். ஒன்னு ஆட்ட முடியல. எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? நான் அடுத்த கேரக்டர் வேற பண்ண வேற போன. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் விஜய் சேதுபதி வயசு எடுத்தது இல்லை.
ராத்திரில இஞ்சி டீ குடிச்சு எடுத்திருக்கேன். அதுக்காக தயவு செஞ்சு சிரி. உன சமந்தான்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு நீ சிரிக்கணும். அதான் மெயின் காமெடியே. நகரவே இல்லை. ஆண்டி நீங்க செம்மையா இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. காலி ஆயிடுச்சு. அப்பா அப்பா பொழப்பு கேட்டுருமோன்னு நினைச்சேன். அக்கா இங்க பாரு அத்தை, என்ன பாரு அத்தை. சித்தி என்ன பாரு சித்தி. பெரியமா என்ன பாரு பெரியமா. பாட்டி என்ன பாரு பாட்டி. இங்க பாடுறா மகதீராவில நீங்க நிக்கிறாப்ல. ஷூட்டிங் வந்து குதிரை ஓட்டணும் போறாப்ல. காமெடின்றது காத்து மாதிரி. எப்பயாவது செலிப்ரேஷன் அப்பதான் வரும். நம்மளை வந்து ஆசையா தோடும். அப்ப சிரிச்சுக்கிட்டாதான் உண்டு, இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காததான் உண்மை. நடுவர் அவர்களே, நான் பட்டிமன்ற பேச்சாளரா, நீ தெரியாம கேக்குறேன். ஐயோ ஆண்டி, நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது அசஞ்சாத்தான் என்ன சிரிக்க மறுக்கிறீங்களே, அது வேணாமா? மம்முட்டி பண்ணவா? எல்லாருக்கும் நமஸ்காரம். சட்ட இல்லாத ஒரு மம்முட்டி என்னைக்கு தாண்டா முத வாழ்க்கையில பார்க்க போறீங்க. இது ஒரு பொழப்பாதல்ல, நடக்கலாமா? ரமணா இங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கா, நான் இங்க சிரிப்பு போறதுக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஏன் வரல? எதுக்காக? என்ன கோபம்? சொல்ல வேலைக்கு ஆவது. இதோட முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம். வேற என்ன பண்ணணும்? என்னது இது? நான் தான் முடிச்சுக்கலானே, நீ என்னமோ சந்தோஷமா போன்ற அவுட். தேங்க்யூ டார்லிங். இதுல யார் வின்னர்னு பார்த்தா பட்டிமன்றம் தான் வின்னர். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ so much. சோ நாங்க வேற மாதிரி அப்படின்ற இந்த பியூட்டிஃபுல்லான கேம்ல நெக்ஸ்ட் பேன் இந்தியன் கேம் ஷோல இந்த பியூட்டிஃபுல்லான இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ல நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான மேட்டர் பார்க்க போறோம். அந்த கேமோட பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்க. கட்டிப்புடி டாக். சோ இந்த ரவுண்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்றது தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஆமா, ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. ஏன்னா வந்து நேமே பயங்கரமா இருக்கே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. பட் ரொம்ப சிம்பிள். இந்த மியூசிக்கல் சேர்லாம் விளையாண்டுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு போட்டு நீங்க ஜாலியா ஆடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பாட்டு நின்னோடனே அங்க வந்து பலூன் மாதிரி ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும், ஒரு பால் பெருசா. அத நீங்க போய் ஹக் பண்ணிடணும். சோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை விட ஒரு பால் கம்மியா இருக்கும். யார்ட்ட பால் இல்லையோ அவங்க தான் அவுட். இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்கு. எல்லாரும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிருப்பீங்க. பிளைண்ட் ஃபோல்ட் பண்ண பிறகு அதுபடி எங்க இருக்குன்னு பார்த்து வச்சிருப்பீங்கல்ல, அந்த கால்குலேஷன்ல போயிட்டு அந்த பாலை கட்டி பிடிக்க வேண்டும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ப்ராப்பர்ட்டி ப்ளீஸ். பாட்டை போட போற, கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 2 1 மியூசிக். ஐயோ சார், சாரி. No instructions. நான் எனக்கு தட்டு பண்ணி சின்ன பிள்ளைங்களா இருக்கு. ஐயோ, இங்க தான் இருந்துச்சு. அக்கா இதே தான் நடக்குது. அப்படி திருப்பாங்க, பதட்டமா இருக்குல்ல. பாத்தீங்களா? இங்க தான் இருந்துச்சு. டாலி இன்னும் கொஞ்சம் முன்னாடி. டாலி கொஞ்சம் முன்னாடி போ. இன்னும் கொஞ்சம் முன்னாடி. இப்படி உன் வாழ்க்கையில வர திருமணங்கள நான் தான் உன்னை காப்பாத்துறேன். இன்னொருத்தரும் எப்படி காப்பாத்துனது நான் தான் மனசுல வச்சுக்கோ. ஓகே, இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். நல்ல வேலை. சோனு முன்னாடி போ.
ஏய், டப்பா, நான் காரி கேட்டா நான் உனக்கு. நீ போராடுறதா இப்படியே வரதுக்கு. ஒண்ணு விளையாண்டா விளையாடி. சத்தம் கேட்கல பால் வந்துச்சு டேய், நான் முதல்ல போட முடியலடா. புடி திவ்யா ஐயோ அப்பா. கேம் ஆட சொன்னா சாமி ஆடுது. நம்ம அவுட் ஆயிட்டு போறோம். சூப்பர் திவ்யா, இவ்வளவு நேரம் சூப்பரா ஆனதுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் திவ்யாக்கும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. உரிமையை மீட்க போராடுவோம். உரிமையை மீட்க போராடுவோம். ஜல்லிக்கட்டு வேண்டும் சொல்லு. அப்படியே பொப்புந்தோலி பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஓவர் ஆகி ரொம்ப நேரம் ஆகுதியா? Seriously, good try. Super. ஐயோ ஈஸ்வரா எங்கேயாவது காப்பாத்தேன். ஐயோ கடவுளே டான்ஸ் எல்லாம் ஜாலியா ஆட விடுறாங்க. பாரு 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 மெல்ல மெல்ல மெல்ல. ஆமா இது எந்த ஊரு? எல்லாமே தமிழ்ல இருக்கு. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியுங்க? செட்டியே கீழே கொண்டு வந்துருவாங்க போல. அவ்வளவுதானா? அக்கா ஸ்ட்ரைட்டுக்கா ஸ்ட்ரைட். அப்படியே என்ன நடக்குது? மேல இருந்து என்னை ரட்சிப்பாயாக இந்த அருமையான மாலை வேளையில சொல்லுங்க. ஸ்ட்ரைட் வாங்க 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 வாங்க. வா ஸ்ட்ரைட். வாங்க. ரைட். சோபா வந்து அப்படியே உட்காந்துங்க. அட பாவிகளா. அக்கா பட் சீரியஸ்லி குட் ட்ரைக்கா, சூப்பர்க்கா. தேவி அக்கா வேற லெவலு. நீதித்தாய் பாரு அவர்களே, இந்த கண்ணை திறந்து பாருங்க அவர்களே. So, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் முன்னிட்டு பேன் இந்தியன் ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வேற மாதிரி இல்ல, நெக்ஸ்ட் பயங்கரமான ஒரு டாஸ்க் பண்ண போறோம். ஆமா, கையில பார்த்தாலே தெரியுது. ஆமா, அது விளையாடுறதுக்காக பயங்கர திறமையானவர்களை கூப்பிட போறோம். நினைத்தால் இனிக்கும் டீம்ல இருந்து யாரை கூப்பிடலானது? நம்ம வந்து குட்டி கோபியும் ஸ்வாதியும் கூப்பிட போறோம். Come on Super, ஸ்வாதி and குட்டி கோபி. உங்களோட ஆப்பனண்டா யார் இறக்க போறோம்னா வித்யா நம்பர் 1ல இருந்து நிஹாரிகா அண்ட் நம்மளோட நிதின் சத்யா. போட்டியாளர்கள் உள்ள களத்துல இறங்கிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தனா ஒரு பஞ்ச் டயலாகோ இல்ல ஏதாவது ஒரு டயலாக் ப்ளே பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு டயலாக் ப்ளே பண்ணுவோம். ஆனா வந்து ஃபாஸ்டா அப்படிலாம் இருக்காது. நடுநடுல ஒரு சில வார்த்தைகள் இருக்காது. சோ அந்த டயலாக் நாங்க ப்ளே பண்ண உடனே இந்த ரெண்டு டீம்ல யாருக்கு அந்த டயலாக் கெஸ் பண்ண முடியுதோ அவங்க உடனே பிபி ஊதுறோம். ஆனா அவ்வளவுதான். ஆனா பிபி உங்க கையில தான் இருக்கும். பதில வந்து சொல்ல போறது சைடுல டார்லிங் தான் சொல்லுவாங்க. டயலாக் ப்ளீஸ். What nonsense you are talking about me? பார்த்து கேக்குற கேள்வியா இது? ஊது. நிதின் சத்யா. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வியாடா அது? Nonsense you are talking about me. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வியா இது? அவங்க பார்க்கதான் ஆரோஸ். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு நீங்க ஏன் குடிச்சிர கூடாது? தேவையில்லாம நாங்க ரவுண்ட்ல வச்சு வேஸ்ட் பண்ணிட்டு. அடுத்த ரவுண்ட் நீங்க போயிடுங்க. பட்டு இந்த சீக்கா உனக்கு, அருகம்புல் உனக்கு. சேர் சொல்லு. சரப்படாதீங்க. பாப்பா குடி பாப்பா சேர். ஒரே ஷாட். அடுத்து ஒண்ணுதான் இருக்கு. யாருக்கு இத கொடுக்கிறது? டேய் நடிக்காதடா. இந்த ஒரு வாட்டி என்ன மாத்திவோமா? கோபி டயலாக் சொல்லிட்டு அவங்க பிபி ஊதுட்டோம். கஷ்டமோ ஈஸியோ நான் ஊத போறேன். The next dialogue. பாக்குறேன். எதிர்பார்க்கல. எது சொல்லுடா. நான் எதிர்பார்க்கல. எனக்கு தெரியல சொல்லு, நான் ஊதிட்டேன். சத்தடா. நான் எதிர்பார்க்கல இந்த டயலாக். சொல்ல நான் குடிக்க மாட்டேன்.
கோபி கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நாள முடியும் சொல்லு. இந்த பார் நீ மோட்டிவேட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு கோபி வாழ்க்கை. அதான் என்னால முடியல. சூர்யா வயசுல போலாமா? ஓகே. எதிர்பார்க்கல என்ன தனியா வருவேன் நான் எதிர்பார்க்கல. தனியா வந்து தட்டுவன் எதிர்பார்க்கல. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா. ஓகே இது கரெக்ட்டா நீ பாக்குறியா? ஒரிஜினல் போலாமா இல்ல இல்ல பாக்குற எதிர்பார்க்கல. எதிர்த்து நின்னு அடிப்பானே எதிர்பார்க்கல. தனியா நின்னு தட்டுவன் நினைச்சு பார்க்கல. ஓ மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. எதிர்பார்க்கல. கோபி டச்சஸ் டிஜே உங்களுக்கு இருக்குப்பா வந்து வச்சுக்கிறேன். அண்ணா அதுல ரசம் வந்திருக்கண்ணே. ரசம் வந்திருக்கண்ணே. ஒரே கல்பாடிச்சிரு பாத்தி. பா டெடிகேட்டடா அடிக்கிறிய. அங்க பாரு. சொல்லுங்க நார்மலா அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் கேட்பாங்க. சொல்லுங்க இந்த தருணம் எப்படி இருக்குன்னு. ஆனந்தி இப்ப ஏதோ உங்களுக்கு காரணம் ஆசைப்படுறாங்க. ஸ்வாதி சொல்லுங்க ஸ்வாதி இது குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்களுடைய மனநிலை? நான் இந்த பால் கேம் நல்லா இருக்கேன் விளையாடலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா கொடுத்தீங்க. இந்த ஷார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீலிங் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். இன்னும் 4 கிளாஸ் அடிச்சிட்டீங்களா? நான் ஊதுறேன். டயலாக் சொல்லு. ஓகே ஓகே இந்த கேள்வி ஃபைனல் பண்ண போலாம். ரெடி 3 2 1 டயலாக் ப்ளீஸ். சுட்டா ஆறிடும். ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாகவே சொல்லிருக்காங்க. சும்மா ஏமா யாருப்பா இது? ஏற்றுமதி எங்க இந்தியா பண்ணீங்க? நீங்க தானே சொன்னீங்க. நெருப்புல சுட்டா ஆறிடும், நாவல சுட்டா ஆறாதுன்னு சொல்லுவாங்க. ஏய் இது உண்மையிலே கிரேட் தான். சூப்பர் 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 சூப்பர். பட் இருக்கா இல்லையா செக் பண்ணலாம். நீ ட்ரை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். நெருப்புல சுட்டா ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாகவே சொல்லிருக்காங்க. ஸ்வாதி நான் என்ன சொல்றேன் இந்த பார் நீ எந்த ஊரை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்க? கர்நாடகா. கர்நாடகாலயே இப்ப திட்டின கோபி என்ன எப்படி எல்லாம் கர்நாடகால திட்ட முடியாதுப்பா. கர்நாடகா போய் திட்டியான்னு கேட்டேன். கொடுங்க. மகா உச்சா டப்பா நன் மகனே உன் டைலாக் ஏல வந்து ஊர் தும்மா கதை ஓடிச்சே உன் டைலாக் கேளக்காகல அத்தூரி நச்சி. Thank you பம்மி thank you. நாங்க வேற மாதிரி அப்படின்னு இந்த ஷோல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பட் இது வந்து சுதந்திர தின கொண்டாட்டம் அப்படின்ற காரணத்தினால அத்தனை பெண்களையும் அத்தனை தேவதைகளையும் அத்தனை சூப்பர் குயின்ஸையும் மேடை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறோம். அப்படிங்கிற இந்த பேன் இண்டியன் இண்டிபெண்டன்ஸ் டே ஷோல வந்து இத்தனை பெண்கள் வந்து இந்த மேடையில் இருக்காங்க. இவ்வளோ சுதந்திரம் கிடைச்சிருக்கு, எல்லாமே சூப்பர். ஆனா இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இல்லைன்னா வந்து நம்மளோட சின்ன திரையா இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு இதெல்லாம் மாறினா நல்லா இருக்கும். இந்த ஒரு சுதந்திரம் இருந்தா நல்லா இருக்கும் மீடியால அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம். இது சுதந்திரம்னு சொல்றது பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லாருமே என்னோட இங்கே இருக்கவங்க பாதி பேர் என்னை பர்சனலாக தெரியும். என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் இல்லை வந்து கிரிட்டிசைஸ் வந்து காதுக்கு நேராக அது பண்ண காலம்லாம் இருக்குது. அது கைஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் whoever it is. பட் ஆனால் இந்த பீரியடில் ஐ எம் லிவிங் மை ஓன் லைஃப் இன் அ ஹாப்பியஸ்ட் வே. ஒரு தைரியமாக இது ஒரு 3 மணிக்கு நான் ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும்னா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த ஃப்ரீடமே ஒரு பெரிய விஷயமா பெரிய சேஞ்சாக நான் பார்க்குறேன். நான் வெரி குட் வெரி குட். வைஷு சில கருத்துக்கள் நம்ம எடுத்து வைக்கும் போது பொண்ணுங்க சொன்னா ஒரு மாதிரி பார்க்கறதும் மேலாட்டு சொன்னா ஒரு மாதிரி பார்க்கறதும் அது அப்படி கிடையாது. இப்போ ஆக்சுவலாக எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அது எல்லா இடத்துலையும் வந்து அது பரவுச்சுன்னா இன்னும் சூப்பர். எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அது சொல்ற விதங்கள் வேணா மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் போது அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க ஷூஸ்லையும் இருந்து மற்றவங்க எல்லாரும் பார்த்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இப்போ நம்ம எல்லாருக்குமே நிறைய ஃப்ரீடம் கிடைக்குது. அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்னும் நிறைய ஃப்ரீடம் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. சொன்னா கருத்தை பாருங்க, அதை யார் சொல்றான்னு பார்க்காதீங்க. சூப்பர். பாரு நீங்க ரொம்ப நேரம் பாக்குறீங்க, சொல்லுங்க. எல்லாருக்குமே வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் தான் தெய்வம். இவ்வளோ நாள் நமக்கு இல்லை தான் ஃப்ரீடம் அப்படின்னு பேசிட்டே இருந்தாலும் மீடியான்றப்போ அதை தனியாக தான் பார்க்குறாங்க. எப்போவுமே நம்மளை வந்து தனியாக பார்க்குறாங்க. நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஜாலியான லைஃப்னு பேசுகிறாங்க. அது கேட்கும்போது நம்ம என்ன கஷ்டப்பட்டு வந்தோம் நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்க ரொம்ப ஈஸியாக பேசி சப்போர்ட் பண்ணாமல் இன்றைக்கும் வந்து
என்ன சொல்றது ரொம்ப ஈஸியா பேசி ரொம்ப தள்ளப்படுறாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாம சப்போர்ட் ஈச் அதர் அப்படின்றது நாங்க மீடியா சைட்ல இருந்து கேட்டுக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா பாருங்க, மத்தவங்க நம்ம ஃப்ரீடம் நமக்கு கொடுக்கணும்ன்றதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல, இது வேண்டாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுல நோன்னு சொல்றதுல தப்பே கிடையாது. அதுக்காக யார் நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணாலுமே அது வந்து எந்த வித ஒரு ப்ராப்ளமாவும் இருக்காது. பாய்ஸ் ஒர்க் பண்றதை தாண்டி கேர்ள்ஸ் வந்து மீடியால வந்துட்டாலே இப்ப அவங்க ஒரு லெவல்ல இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணி வந்திருப்பாங்கன்னு தெரியாதா அப்படின்னும் போது பாய்ஸ் மட்டும்தான் அவங்களோட டேலண்ட்டை வச்சு வரணுன்றது கிடையாது. கேர்ள்ஸ் வந்து அவங்களோட உண்மையான டேலண்ட்டை என்னதான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலுமே கூட இவ என்ன அழகா இருக்கா, ட்ரெஸ் குட்டி குட்டியா போட்டிருப்பா, வெறும் ட்ரெஸ் குட்டி குட்டியா போடுறதுனாலையும் அழகா இருக்கிறதுனால மட்டுமே எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் இன்னும் வேற இடத்துல இருந்திருக்கணும். அதே மாதிரி நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த யார் மேலேயும் டிபெண்டா இல்லாம நாங்க எங்களை பாத்துக்கிறோம், எங்களுக்கு பிடிச்ச வேலையை நாங்க பண்றோம் அப்படின்னும் பொழுது அதை நீங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணா போதும். நீங்க என்கரேஜ் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, அந்த ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் இருந்தா இன்னும் மனசு நிம்மதியா வேலை செய்யலாம். நிறைய பேருக்கு டேலண்ட் இருந்து பெண்கள் அவங்க வீட்டில் வந்து அலோ பண்ணல, ஃப்ரீடம் கொடுக்கல, போய் நடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாமல் இன்னும் வீட்லேயே தான் இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா என்னோட ஒரு சீரியல் கூட பார்த்ததே இல்லை. பட் தென் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இஸ் ஆல்வேஸ் பீன் அ சப்போர்ட். ஆனால் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து என்றைக்குமே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு எப்போ தெரியுமா ஃப்ரீடம் கிடைக்கும், எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களை வந்து தட்டி கொடுத்து நீ போ அப்படின்னு சொன்னால் மட்டும்தான். கண்டிப்பா அதுவும் சீக்கிரத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விஷ் பண்றோம். நம்மளுக்கு உணர்வுகள்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. எங்களுக்கு கஷ்டங்கள் வரும், வீட்டுல யாராவது தவறிடுவாங்க, ஏதாவது ஒரு பேர் இழப்பு வரும், அதெல்லாம் தாண்டி அந்த கேமரா முன்னாடி நாங்க சிரிச்சிட்டு இருப்போம். முக்கியமா அதுதான், வீட்டுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த ஆக்ஷன் சொன்ன உடனே நீங்களா இருக்கட்டும் 24 மணி நேரம் நின்று எல்லாம் ஷோ பண்றாங்க ஆங்கர்ஸ், நாங்க வந்து மேக்கப் போட்டு அந்த கேமரால சிரிக்கிறோமே தவிர்த்து எங்களோட கஷ்டங்களை நாங்க உங்களுக்காக வெளியே காட்டுறதே இல்லை. எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நாங்க கேமரா முன்னாடி நடிச்சு கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போறோம். சோ மக்கள் கிட்ட இந்த புரிதல் இருந்தா போதும். எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, ஃப்ரீடம் அப்படின்றது யாருக்கும் தரக்கூடிய விஷயம் இல்லை. ஃப்ரீடம்ன்றது உங்களோடது. நான் என் ஒய்ஃப்க்கு ஃப்ரீடம் தரேன், நான் என் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரீடம் தரேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஃப்ரீடம் அவங்களோடது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல எனக்குமே வந்து எப்பவுமே தோணும், ஜென்ரலா வந்து மீடியால ஒர்க் பண்றோம்னா நம்மள சுத்தி இருக்கவங்க கேட்கிற கேள்வி விசாரிச்சிட்டீங்களா, சேஃப் தானா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய இடத்துல நானும் சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் நான் வந்து மீடியால சேஃபா ஃபீல் பண்ண அளவுக்கு வேற எங்கேயுமே நான் சேஃபா ஃபீல் பண்ணதில்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹோஸ்டிங் பண்றோம், தனியா கூட ஒரு சில டைம் ஷோஸ் நடக்கும், ஏர்லி மார்னிங் ஷூட்ஸ் எல்லாம் இருக்கும், சுத்தி ஆண்கள் தான் இருப்பாங்க, கோஸ்ட் எல்லாமே ஆண்கள் தான் இருப்பாங்க, ஒரே பெண்ணா இருக்கோங்கிற ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி வந்து நம்ம மீடியால இருந்திருக்கு. வெரி வெரி சூப்பர். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான இண்டிபெண்டன்ஸ் டேல இத்தனை பெண்களோட சேர்ந்து இவ்வளவு விஷயங்கள் பேசி நடுவில் ஒரு ஆணா நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை இவங்க எல்லாரும் நிற்கிறது. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம ஜீ தமிழ்ல இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோல மீட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷஸ் மட்டும் சொல்லிடுவோம் பாக்குற நேயர்களுக்கு. ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உலகத்தின் வழியெல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே பிரசவத்தின் வழியை